நாளை புதிய அரசின் பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பமாகின்றது. ஜனாதிபதி அனுரா நாளை காலை 11:30க்கு தனது அரசாங்கத்தின் கொள்கை திட்ட உரையை முன்வைப்பார். அவருடைய இந்த உரையை சர்வதேச நாடுகளும் உன்னிப்பாக கவனிக்க உள்ளன. புதிய அரசு என்ன விடயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றது, எவ்வாறான விடயங்களை என்ன வேகத்தில் கொண்டு செல்ல இருக்கின்றது போன்ற விடயங்களை நாளைய உரை வெளிப்படுத்தும். தேசிய மக்கள் சக்தியில் பாராளுமன்றம் செல்லும் 159 பேரையும் அமர்த்துவதற்கு ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு போதுமான ஆசனங்கள் இல்லாததால் பலர் எதிர்க்கட்சியின் பக்கத்தில் உள்ள இருக்கையில் அமர வேண்டியிருக்கும். நாடு தற்போது எதிர்நோக்குகின்ற பொருளாதார பிரச்சினைகளோடு கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளை தனியார்மயப்படுத்தும் திட்டத்தை முன்னைய அரசுகள் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளன. இதன் விளைவாகவே முன்னாள் நடிகை ரம்பாவின் கணவர் இந்திரன் இலங்கையில் தனியார் பல்கலைக்கழகத்தை அமைக்க முற்பட்டார். அது மட்டுமல்லாமல் தனியார் கல்வி நிலையங்கள் புற்றீசலாக வளர்ந்து செல்கின்றது. முன்கல்வி ஆசிரியர்களின் தரம் உயர்த்தப்பட்டு எங்களுடைய அரசில் அவர்களுக்கு கண்ணியமான சம்பளம் வழங்கப்படும் என ஜாழ் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்கோமரன் தேசம் நெட்டுக்கு தெரிவித்திருந்தார். அதேபோல் தனியார் மருத்துவமனைகளுக்கும் அரசு மருத்துவமனைகளுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் நீண்ட காலமாக இருந்து வருகின்றது. மன்னார் மருத்துவமனையில் 28 வயதான தாய் வெனஜா என்பவரும் அவருடைய குழந்தையும் மகப்பேற்றின் போது உயிரிழந்துள்ளனர். இம்மரணம் அம்மருத்துவமனையில் கடமையில் இருந்தவர்களின் கவனையினம் காரணமாகவே சம்பவித்ததாக மக்கள் குற்றம் சாட்டியதுடன் தங்களுக்கு உண்மையில் என்ன நடந்தது என்பது தெரியும் வரை தாங்கள் உடலை பொறுப்பேற்க மாட்டோம் என மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 28இல் 27 வயதான மரியராஜ் சிந்துஜா என்ற இளம்பெண் வைத்தியர்களின் கவனக்குறைவால் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. குழந்தையை பெற்றெடுத்த இவர் குருதிப்பெருக்கு காரணமாக மன்னார் வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்ட போதும் அவருக்கு நீண்ட நேரம் சிகிச்சை அளிக்கப்படவில்லை. மருத்துவமனைகளில் நடைபெறுகின்ற மருத்துவர்களின் அசட்டை இனங்கள் பல மரணங்களுக்கு காரணமாகியுள்ளது. இது விடயமாக கருத்து பதிவிட்ட ஊசி அர்ஜுனா தகவல் கிடைத்தது என்று வடக்கின் மருத்துவமனைகள் கொலைக்களங்களாவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தில்லைநாதன், ஜெகதீஸ்வரன் ஆகியோர் இது விடயத்தில் விசாரணைகளுக்கு அழுத்தம் கொடுப்பார்கள் என தெரிய வருகின்றது. 16வது ஆண்டாக இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்போவதாக பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் உரிமையுள்ளார். நேற்று முள்ளிவாய்க்காலில் புலிக்கொடியுடன் சத்திய பிரமாணம் எடுத்துவிட்டு கொழும்பு புறப்பட்ட பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் நாளை கொழும்பில் சிங்கக்கொடியுடன் சத்திய பிரமாணம் எடுக்க இன்று கொழும்பு புறப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முள்ளிவாய்க்காலுக்கு 25 பேர் வரை கார்கள், வேன்கள் என பல வாகனங்களில் வந்தவர்கள் நடக்க கால் இல்லாமல் இருக்கும் பாதிக்கப்பட்ட போராளிகளுக்கு 16 வருடங்களாக என்ன செய்தார்கள் என ஒளிரும் வாழ்வு அமைப்பைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் கேள்வி எழுப்புகின்றனர். அவர்கள் தாங்கள் பயணம் செய்ய ஒரு வாகனத்தை நீண்ட காலம் கோரி வருகின்றனர். இரு காலம் உள்ள கஜேந்திரகுமாருக்கு தொடரணியாக வாகனங்கள் இருக்கு, காலம் இல்லாத எங்களுக்கு சர்வதேச நீதிமன்ற கதைதான் மிச்சம் என்கிறார் ஊனமுற்ற அந்த முன்னாள் போராளி. நவம்பர் 14 தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்னதாக மூளை நரம்பு வெடித்ததினால் ஏற்பட்ட பிரைன் அனுரிசம் காரணமாக ஜாழ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் அழகசுந்தரம் கிருபாகரன் இன்று காலமானார். தேர்தல் காரணங்களுக்காக அவருடைய உயிர் கடந்த சில வாரங்களாகவே செயற்கை உயிருதவி இயந்திரம் பொருத்தப்பட்டு மரணத்தை தள்ளி போட்டு வந்தனர். ஐக்கிய மக்கள் சக்தியில் வாக்கு வங்கியை உடைய ஒருவராக இருந்ததால் இவர் தேர்தலுக்கு முன்னதாக உயிரிழந்தால் அது ஐக்கிய மக்கள் சக்தியின் வாக்கு வங்கியை பாதிக்கும் என்பதால் தேர்தல் முடியும் வரை அவர் உயிருதவி இயந்திரம் மூலமாக மரணத்தை தள்ளி போட்டு வந்தனர். இதனை தேசம் நெட் ஏற்கனவே வெளியிட்டும் இருந்தது. கிருபா லேனர்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வந்த அழகசுந்தரம் கிருபாகரன் ஐக்கிய மக்கள் சக்தியில் ஜாலில் போட்டியிட்ட நல்ல மனிதராக மதிக்கப்பட்டு வந்தவர். அரசியலில் மாறுபட்ட கருத்து நிலை உடையவர்கள் பலரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இலங்கையில் இருந்து படிப்பதற்கு திருமணமாகியன வருபவர்களை சில வர்த்தகர்கள் மோசமான சுரண்டலுக்கு உட்படுத்துவதாகவும் அவர்களை அடிமைகளாக நடத்துவதாகவும் பல குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளது. இவ்வாறான சம்பவங்கள் சில கடை முதலாளிகளால் மேற்கொள்ளப்படுவதை தான் அறிந்துள்ளதாக சட்ட நிபுணர் அருண் கனநாதன் தேசம் நெட்டுக்கு தெரிவித்திருந்தார். இவ்வாறு கடைகள், உணவகங்கள் மட்டுமல்ல, ஆலயங்களிலும் பிராமணர்களாக வருபவர்களும் கண்ணியமாக நடத்தப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது. விசா எடுத்துக்கொண்டு இப்ப நிறைய பேர் வரையினம் படிக்கிறதுக்கு, வேலை செய்யறதுக்கு. ஆனா இவர்கள் சரியான முறையில நடத்தப்படையில, அதாவது இங்குள்ள வேலை நிறுவனங்கள் அல்லது தமிழ் கடைகள், தமிழ் ரெஸ்டாரண்ட்கள் தான் இவர்களை விண்ணப்பித்து எடுக்கிறார். ஆனால் அவர்கள் இவர்களுக்கான தகுந்த சம்பளங்களை வழங்குறையில அல்லது அவர்களை அடிமைகள் போல நடத்துகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் பல வந்திருக்குது. அதே வேற சிலர் கைது செய்யப்பட்டும் இருக்கிறார்கள். நீங்கள் சட்டத்துறையில இருக்கிறபடியால் உங்களிடம் அப்படி ஏதாவது வந்த அனுபவங்கள் இருக்கா? இது உண்மையிலேயே இது ஒரு பொதுவாக நிகழுதா அல்லது இது ஒரு விதிவிலக்கான சம்பவங்களா? என்னட்ட ஒரு கிளையன்ஸாக எவரும் வர இல்லை. ஆனால் நான் சில சம்பவங்களை அறிந்திருக்கின்றேன். அப்படியான விடயங்கள்ல அவர்கள் செய்ய வேண்டியது அந்த ஹோம் ஆபீஸ் உடைய மாடர்ன் ஸ்லேவரி யூனிட்டுக்கு
தொடர்பு கொள்வதுதான். ஏனென்றால் இங்கு சரியான சம்பளம் கொடுக்க வேண்டும். அந்த கான்ட்ராக்டின் படி சரியாக அவர்களை பார்க்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது அந்த எம்ப்ளாயர்ஸுக்கு. அதுல இருந்து அவர்கள் தவறுவாராக இருந்தால் அவர்கள் மாடர்ன் ஸ்லேவரி யூனிட்டை கான்டாக்ட் பண்ண வேண்டும். மற்றது அதுல உடலியல் ரீதியான இதன் பாதிப்பு, உடல் ரீதியான பாதிப்புகள் இதனை ஏற்படுத்தினால் அவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அது கிரிமினல் குற்றமாக அமையும். இப்படித்தான் அவர்கள் தங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறார். இது ஒரு விதிவிலக்கான சம்பவங்களா பாக்குறீங்களா அல்லது இது ஒரு குமனா இருக்கா எங்கட சமூகத்துக்குள்ள பிரித்தானியாவில்? நிச்சயமா இருக்கின்றது. அது எவ்வளவு வைட் ஸ்ப்ரெட் என்னால உறுதியாக சொல்ல முடியாம இருக்கின்றது. எத்தனையோ பேர் நாங்கள் நல்ல பக்கத்தையும் சொல்ல வேண்டும். பல சிறந்த எம்ப்ளாயர்ஸ் இருக்கின்றார்கள். நிச்சயமாக கடைசி பந்திகள் போலவே தாங்கள் நடத்தப்படுவதாக பெயர் குறிப்பிட விரும்பாத ஐயர் ஒருவர் தேசம் நெட்டுக்கு தெரிவித்திருந்தார். குலஸ்டரர் செயற் பிள்ளையார் ஆலயத்தில் பணிபுரிந்த ஐயருக்கு அவருக்கு நிரந்தர வேலையும் தங்குமிட வசதியும் செய்து தருவதாக கோரி வேலைக்கு அழைத்த ஆலய நிர்வாகம் ஆலயத்திற்கு வருமானம் இல்லை என சொல்லி அவருடைய சம்பளத்தை ஒழுங்காக வழங்காமல் அவருடைய விசாவை புதுப்பிப்பதற்கான வேலை ஆவணங்களையும் வழங்காமல் அவரை ஒரு சில மாதங்களிலேயே வேலையில் இருந்து நீக்கி வீட்டிலிருந்து வெளியேற்றியுள்ளனர். இச்சம்பவம் தற்போது சேரிட்டி கமிஷனுக்கும் HMRCக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையுடைய வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு முஸ்லிம் அமைச்சர் இல்லாமல் அமைச்சரவை அமைக்கப்பட்டுள்ளதாக முஸ்லிம் சமூகத்தில் இருந்து அதிருப்திகள் வெளிவந்து கொண்டுள்ளன. இத்தேர்தலில் சிறுபான்மை சமூகங்கள் அனைத்துமே தங்களது தேசியவாத கட்சிகளை கைவிட்டுவிட்டு தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்திருந்தனர். அப்படியிருந்தும் இஸ்லாமியர் ஒருவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படாதது தேசிய மக்கள் சக்தி மூவின மக்களையும் கொண்ட அமைச்சரவையை உருவாக்கும் என்ற உறுதிமொழிக்கு முரணானதாக உள்ளது. இனிமேல் அறிவிக்கப்பட உள்ள 28 வரையான பிரதி அமைச்சு பொறுப்புகள் மூலம் இக்குறை நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு முஸ்லிம் மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது. முஸ்லிம் மக்களுக்கு எங்களுக்கு நம்பி எங்களை வாக்களித்திருக்கிறார். அந்த நம்பிக்கைக்கு கடுகளவேனும் துரோகம் செய்கின்ற நடவடிக்கை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்கின்ற உத்தரவாதம். இந்த சிறுபான்மையாக்கள், அதாவது வடக்கை சேர்ந்த தமிழாக்கள் இல்லை, அதுபோல் முஸ்லீமாக்கள் இல்லைன்னு சொல்லப்படுது. இது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? புதிய கேபினட்ல வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவம் செய்கின்றவர்கள் இருக்கின்றார்களா இல்லையா என்பதல்ல பிரச்சனை. நாங்கள் எங்களுடைய புதிய கேபினட் மூலமாக நாளைக்கு வடக்கு கிழக்குக்கு அல்லது தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுக்கு செய்ய போகின்ற சேவைகள் எப்படி என்றது பார்க்க வேண்டும். அந்த வகையில் மக்களுக்கு நாங்கள் ஒரு உத்தரவாதத்தை தருகின்றோம். எங்களுடைய அமைச்சரவையில் வடக்கில் இருக்கின்றாரா, தெற்கில் இருக்கின்றாரா, மேற்கில் இருக்கின்றாரா என்ற கதையே கிடையாது. அனைவருமே ஒரு குடும்பமாக இருந்து நாட்டை கட்டியெழுப்புகின்ற செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுப்போம். அதற்கு இனவாதம் தேவைப்படாது என்றே நாங்கள் கருத்து. பாராளுமன்ற உறுப்பினர்களின் செலவினங்களை குறைக்க புதிய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி வாகன கொடுப்பனவு, ஓய்வூதியம், வீடமைப்பு கொடுப்பனவு மற்றும் நிதி சலுகைகளை குறைப்பதற்கான பிரேரணை புதிய பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் பாராளுமன்ற வரவு செலவு திட்டத்துக்கு ஒதுக்கப்படும் 5 பில்லியன் ரூபாய்களை கணிசமாக குறைக்கும் நடவடிக்கைகளில் அரசு கவனம் செலுத்தி வருகின்றது. இதுகாலம் வரை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளடங்கலாக அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் மக்கள் உட்பட இலங்கை மக்களுக்கு அநியாயம் இழைத்து சர்வதேச நாடுகளிலும் கடன்பட்டு நாட்டை தங்கள் அளவுக்கு கொள்ளையடித்து அந்த கடனை பெரும் வட்டியோடு திருப்பி செலுத்த தமிழ் மக்களும் இலங்கை மக்களும் பொருட்களுக்கு அதிக விலையை செலுத்துகின்றனர். இதனாலேயே மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வசதி வாய்ப்புகள் குறைக்கப்படுகின்றது என்கிறார்கள் பொருளியல் ஆய்வாளர்கள். நாட்டில் தடுக்கப்படக்கூடிய மரணங்கள் தினமும் நிகழ்ந்து கொண்டுள்ளது. போதைப் பொருள் பாவனை, வன்முறை, வீதி விபத்துக்கள் மற்றும் அனாவசிய விபத்து மரணங்கள், மின்னல் தாக்கும் மரணங்கள், மண் சரிவால் ஏற்படும் மரணங்கள் என கடந்த கால ஆட்சியாளர்கள் மக்களின் உயிரிழப்புகள் பற்றி எவ்வித அக்கறையும் கொண்டிருக்கவில்லை. நாட்டில் ஒவ்வொரு மரணமும் நிகழாமல் தடுப்பதற்கான துறைசார் நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் அதிகாரிகளும் மேற்கொள்ள வேண்டும். அரசு ஏற்கனவே சாரதி அனுமதி பத்திரத்தில் உள்ள ஊழல்கள் தொடர்பான விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளது. இலங்கையின் வீதிகள் பாதுகாப்பானதாக அமைந்தாலேயே ஒரு நாளைக்கு 10 வரையான மரணங்களை தடுக்க முடியும். உடல் ஊனங்கள் ஏற்படுவதை தடுக்க முடியும். இவ்வாறே மருத்துவமனைகளில் நிகழும் அசட்டை இனங்களுக்கு முற்றுப்புள்ளி வேண்டும். 19 மருத்துவர்கள் பாராளுமன்றம் சென்றுள்ளனர். பேராசிரியர்கள் மற்றும் பல துறைசார் விற்பனையாளர்கள் பாராளுமன்றம் சென்றுள்ளனர். மக்கள் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாலஸ்தீனத்தில் லெபானில் இஸ்ரேல் ஆதரவோடு அமெரிக்காவும் மேற்குலகமும் முஸ்லிம்களை இனப்படுகொலை செய்து வருகின்றது. அங்கு குழந்தைகள், பெண்கள் படுகொலை செய்யப்படுவது பற்றி எவ்வித அக்கறையும் மேற்குலகம் காட்டவில்லை. போப் பிரான்சிஸ் அங்கு நடைபெறுவது இனப்படுகொலை என்பது பற்றி விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஓராண்டு படுகொலைக்கு பின் அறிவித்திருக்கின்றார். மறுபுறம் உக்ரைன் மக்களின் உயிர்களுக்காக மேற்குலகம் ரொம்பவும் கவலையுற்று உக்ரைனுக்கு ஆயுத தளபாடங்களை வழங்கி வருகின்றது. தற்போது ரஷ்யாவினுள் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்த அமெரிக்கா உக்ரைனுக்கு பச்சை கொடி காட்டியது. உக்ரைனில் உள்ள அமெரிக்க மற்றும் மேற்கு நாட்டு படைகள் உடனடியாகவே ரஷ்யாவினுள் நீண்ட
தூரம் செல்லும் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. இத்தாக்குதலுக்கு சற்று முன்னதாகவே ரஷ்யா அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதில் உள்ள கட்டுப்பாட்டை தளர்த்தியுள்ளது. இஸ்ரேல், காசா, லெபானான் மற்றும் ரஷ்யா உக்ரைன் மோதல்கள் உலகை மற்றுமொரு அணு ஆயுத பாவனையை நோக்கி தள்ளும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.